வரும்போது கனி சொல்கிறான், கண்ணே முடிச்சிருங்கண்ணே அப்படின்றான். முடிக்க வேணான்னு சொல்கிறான். சமுத்திரக்கனி ஒரு இயக்குனராக கனியை பற்றி இங்கே எல்லாருமே ரொம்ப பெருமையாக பேசுனாங்க. ஒரு சகோதரனா தம்பியை பற்றி நான் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. நிறைஞ்ச மனசு அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து முடிச்சுட்டு அன்றைக்கு பரபரப்பாக இருந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை கதாநாயகனை வச்சு அந்த படம் எடுத்து அதற்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நல்ல உழைப்பாளிக்கு அந்த மனநிலை இருக்குது பாருங்கள். அன்றைக்கு ஏற்பட்ட மனநிலை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே, ஏன்னா நான் ரொம்ப சினிமாவை நேசிக்கிறேன், ஆனால் சினிமா என்னைய தூரமாகவே வச்சுருக்கு. என்னன்னு தெரில. என்னுடைய முதல் படமாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், ஏன் ரசிகர்கள்ட்ட போய் சேரலைன்னு எனக்கு தெரியலையே. என்னுடைய முதல் படம் முன்னேற்றம் அடைந்த மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது, ஆனால் வெற்றி இல்லைன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. அப்பொழுது நான் பருத்தி வீரன் ஷூட்டிங்கில் இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், கனி இங்கே வா, சினிமாவை நேசித்த யாரையுமே சினிமா கைவிட்டதே கிடையாது. நீ சரியான இடத்துல தேடாமல் விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் நான். நீ வா, எதெல்லாம் தூக்கி போடு, இந்த படம்லாம் இல்லைன்னு நினச்சிக்க. இப்போ தான் திரும்ப உன்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நீ ஃபீல் பண்ணு, ஷூட்டிங் போகலாம் வா அப்படின்னு. 2 படம் டைரக்ட் பண்ணிவிட்டு ஒருத்தன் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரணும்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ பெரிய மனநிலை வேணும். அப்படி என் கூட அசோசியேட்டாக ஒர்க் பண்ண வந்தான் பருத்தி வீரன் ஷூட்டிங்க்கு. ஆனால் அங்கேருந்து வந்த உடனே திருப்பி வெளியில் வர்றான் பாருங்கள். அப்போவே அந்த பருத்தி வீரன் ஷூட்டிங்கில் இருக்கும் பொழுதே ஒரு டிவி சீரியல் ஒன்று டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கோவம் வந்து சத்தம் போட்டேன். திருப்பி இப்போ தான் படம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அப்புறம் டிவி சீரியலுக்கு உள்ள போகிறேன், திரும்ப உன்னை யாருன்னு நீயே உன்னுடைய அடையாளத்தை தொலைச்சிக்கிறாத அப்படிங்கும்போது ஒரு சின்ன வருத்தம் இருந்து என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டான் ஷூட்டிங்லேருந்து. ஆனால் கோச்சிட்டு போயிட்டு 2 நாள் கழித்து திருப்பி வந்தேன். எது திருப்பி வந்தேன் அப்படின்னு. அதில் சொன்னீங்க இருந்தாலும் விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை அப்படின்னு. அப்படி ஒரு உழைப்பாளி, இவனை மாதிரி ஒரு உழைப்பாளி, ஒரு படிப்பாளியை நான் பார்த்ததே கிடையாது சினிமாவில். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் திருப்பி ஸ்டார்ட் பண்ணால் சுப்பிரமணியபுரத்தில் போய் நடிக்கிறான். திருப்பி சுப்பிரமணியபுரத்தில் நடித்து ஒரு நாடோடியாக வாழ்க்கையை அப்படின்னு ஆரம்பித்து ஒரு போராளியாக தொடர்ந்து இன்றைக்கி நிமிர்ந்து நின்று இந்த மேடையில் இவ்வளோ பெரிய அரங்கத்தில் வந்து நிற்கிறான்னு சொன்னான். தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு ஆளை உதாரணமாக சொல்லும் பொழுது உழைத்து என்னால் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சமுத்திரக்கனி மட்டும்தான் உதாரணம், வேறு யாருமே கிடையாது. எல்லோரும் கஷ்டப்பட்டு வந்திருப்போம், ஆனாலும் அந்த பயணம் இருக்குது பாருங்கள். டிவிலையும் அதுலேயும் மாறி போய் கேம் ஷோலாம் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படத்தை டைரக்ட் பண்ணுற டைரக்டராக வந்து நிற்கிறது. அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் கனி. நான் உண்மையிலே மனம் திறந்து பாராட்டுறேன் நான். இன்னொரு விஷயம் கனியை பற்றி சொல்லணும்னா, பழைய நடிகர் நம்பியார் அவர்களுக்கும் கனிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அவர் வந்து திரைப்படங்களில் வந்து கொடூரமான வில்லனாக இருப்பார். சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்கள் சின்னம்மாலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இவரெல்லாம் நம்பி வீட்டுக்கு சாப்பிட கூட கூப்பிடக்கூடாதுப்பா, பொம்பளை கையை பிடிச்சி இழுத்துருவாங்கப்பா அப்படின்னு. அவ்வளோ கொடூரமான வில்லனாக இருப்பார். ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லவராகவும் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவராகவும் இருப்பார். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு கனி, அவ்வளோதான். அது அவனுக்கே தெரியும், அதனால தான் சிரிக்கிறான். அடுத்து ரவி, ஜெயம் ரவி என்னுடைய நாயகன். நான் யாரையுமே என்னுடைய நாயகன்னு சொன்னதில்லை, பழக்கமும் கிடையாது, இனிமேல் யாரையும் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. முதல் முறையாக என்னுடைய நாயகன்னு சொன்னது ஜெயம் ரவியை தான். தனஞ்செயன் நான் இல்லைன்னு நினச்சிங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். அவர் கொஞ்சம் ஷாக்கு என்னை பார்த்தோன்னே, கடைசியில் பார்த்தோன்னே. பொதுவாக எப்பவும் சென்டரில் தானே இருப்பேன், அதனால் கடைசியில் நான் இல்லைன்னு நினச்சி, அவர் 3 வருஷம் ஒரு படம் கொடுத்தாரு அப்படின்னு அவர் என்னையே தான் சொல்லிட்டு போனார். என்னை பார்த்தோன்னே, சார் நீங்கள் என்ன சார் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. நான் இருந்திருந்தால் சொல்லியிருக்க மாட்டார் அதை. அதாவது 2.5 வருஷம் ஆயிடுச்சு அந்த படம் எடுத்து முடிக்க, ஆதிபவனை. ஆனால் முதல் நாள் காலையில் நான் எப்படி பார்த்தனோ ரவியை, கடைசி நாள் ஷூட்டிங்லேயும் அதே மாதிரி தான் பார்த்தேன். சத்தியமாக அப்படி ஒரு நடிகனை பார்க்கவே முடியாது தமிழ் சினிமாவில். ஃபஸ்ட்டு டே எப்படி வந்து நின்று, ஆனால் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கண்ணே, ஆனால் சாரிண்ணே லேட் ஆகிடுச்சானே, ஒரு நான் 7 மணிக்கு வந்துட்டேன்னா ஒரு 7:10 வந்தாருன்னா அண்ணே லேட் ஆகிடுச்சானே அப்படின்னு. கடைசி நாள் ஷூட்டிங்லேயும் கூட அதே மாதிரி 10 டேக்கு போனாலும் சரி, 12 டேக்கு போனாலும் சரி,
12வது டேக்கு நான் எடுத்து முடிக்கும் பொழுது சரி ரவி அப்படின்னமாக்கும் கோச்சுக்கிறான், ஒன்று ட்ரை பண்ணலாமாண்ணே அப்படின்னு. இப்படி ஒரு நடிகன் ஒரு டைரக்டருக்கு கிடைச்சா எப்படி வேணாலும் படம் பண்ணலாம். சந்தோஷமாக கூடவே வச்சுருப்பான் பக்கத்தில். அந்த மாதிரியான ஒரு நடிகன். அதனால் பயந்துட வேணாம் ரவி, திருப்பி கூப்பிட மாட்டேன். ஏன்னா அவன் வீட்டில் எல்லாருக்கும் கோவம் வந்துடும், திருப்பி கொண்டு போய் 2 வருஷம் உட்கார வச்சுருவான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கல, நான் பாட்டு எதுவுமே பார்க்கல, கடைசியாக தான் வந்தேன். நான் எதுவுமே பார்க்கலன்னு சொன்னாலும் இந்த படம் பிரமாதமாக வந்திருக்குன்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நிச்சயமாக 2 உழைப்பாளி. நான் ரவியும் எனக்கு தெரியும், கனியும் எனக்கு தெரியும். இவன் தலையில் கர்ச்சிப்பை கட்டினான்னா உட்கார மாட்டான். ரவி அதே மாதிரி ஒரு வேலையை சொல்லிட்டா அந்த ஸ்பாட்டில் அதை நின்று முடிச்சுட்டு போகிறது வரைக்கும் ரவி மைண்டில் என்னவா வெளியில் என்னவா இருப்பாப்புலன்னு தெரியாது. ஆனால் ஸ்பாட்டில் கேமராவுக்கு முன்னால் வந்துட்டால் டைரக்டர் முகத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நடிகன். ஏன்னா மற்ற ஹீரோக்கள் ஆரியாலாம் இருக்காப்புல, கோச்சுக்கிற போகிறாப்புல. ஏன்னா டைரக்டர் முகத்தை மட்டுமே பார்த்து என்ன சொல்கிறீங்க, என்ன ஒரு பண்ணி காமிங்க, ஒரு பண்ணி காமிங்க. 2 உழைப்பாளிகளும் சேர்ந்து உருவாக்கிய இந்த திரைப்படம் நிச்சயமாக வெற்றி பெறும். அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அவர்களுக்கு கடவுள் நல்லது தான் செஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க முதல்ல கமிட் பண்ணது இந்த படத்துக்கு என்னையே தான். அதனால் என்னையும் ரவியையும் தான் கமிட் பண்ணாங்க. கடவுள் அவங்க பக்கம் இருந்ததுனால கரெக்டாக கனிகிட்ட கூப்பிட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா பாவம் என்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்க. அதனால் இந்த திரைப்படம் நிச்சயமாக மாபெரும் வெற்றி பெறும்ன்றதில் பொதுவாக எல்லோரும் வழக்கமாக சொல்கிற வார்த்தை, நல்லவங்க என்றைக்குமே தோக்க மாட்டாங்க. அது சினிமாவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. கனி நல்லவன், ரவி நல்லவன், நிச்சயமாக ப்ரொடியூசர் நல்லவங்க, ஜிவி பிரகாஷ், எல்லோருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.